நாட்களுக்கு நாட்களை எதிர்பார்க்காதீர்கள். இன்றிரவு நீங்கள் உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பதிவு செய்திருக்கிற ஸ்டேட்டஸ்கள், நீங்கள் போட்டிருக்கிற போஸ்டுகள், அன்புக்குரியவர்களே, சினிமாக்களோடும் பாடல்களோடும் மோசமான இரட்டை அர்த்தங்களோடும் மோசமான காட்சிகளோடும் இருக்குமானால் அல்லாஹுக்காக நீக்கிவிடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் நானோ இங்கிருக்கிறவர்களோ அதை பார்க்கிற பொழுது இந்த கபர் உங்களுக்கு இருட்டறையாக மாறும். நீங்கள் அனுபவித்து போகிற, நீங்கள் பதிவு செய்கிற, நீங்கள் ஸ்டேட்டஸில் போடுகிற ஒரு சினிமா பாடல் அல்லது ஒரு மோசமான காட்சி, ஒரு அவலட்சணமான பெண்ணுடைய புகைப்படம் அல்லது மோசமான ஒரு நக்கலான விஷயங்கள், பாவமான காரியங்கள், அதை பார்க்கிற அத்தனை பேருடைய பாவத்தையும் இந்த கபருக்குள் நீங்கள் சுமந்து கொள்ள வேண்டி வரும். உங்களுடைய தவறுகளையே சுமந்து கொள்ள முடியாத நாம் எப்படி அடுத்தவர்களுடைய பாவத்தையும் சேர்த்து சுமந்து கொள்ள போகிறோம்? பாவங்களை அல்லாஹுக்காக பகிரங்கப்படுத்தாதீர்கள். உங்களால் மனிதர்கள் என்ற அடிப்படையில் தவறு செய்ய வேண்டி ஏற்பட்டால், மனிதர்கள் என்ற அடிப்படையில் தவறிவிட்டால் ரகசியமாக செய்துவிட்டு தௌபா செய்யுங்கள். இன்று நான் தியேட்டருக்கு போகிறேன், இந்த மூவி பார்த்துக் கொண்டிருக்கிறேன், இந்த நாடகம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், நண்பர்களோடு இப்படி சேர்ந்து பாடல்களுக்கு நடனமாடிக் கொண்டிருக்கிறேன், இப்படி என்னுடைய சுற்றுலாவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சமூக வலைத்தளங்களில் மிக மோசமாக உடுத்தால் ஒன்று கரண்டைக்கு கீழ் உடுக்கிறீர்கள், இல்லை என்றால் முழங்காலுக்கு மேல் உடுக்கிறீர்கள். இந்த அவுரத்துகள் எல்லாம், இந்த மார்க்கம் எல்லாம் அப்படியே தூக்கி எறிந்து விட்டு வாழ்கிறீர்கள். என்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கை? இந்த சகோதரர் உசைத்தினுடைய ஜனாசாவின் சாட்சியாக உங்களிடத்தில் பணிவோடு கேட்டுக் கொள்கிறோம். வாலிபம் நிரந்தரமானதல்ல, ஆனால் இந்த வாலிபம் பெருமதியானது. இந்த வாலிபம் பெருமதியானது. 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் அவன் வைத்த பாதத்தை அடுத்த இடத்திற்கு நகர அனுமதிக்க மாட்டான். அந்த கேள்விகளில் ஒன்றுதான் உன்னுடைய வாலிபத்தை எப்படி செலவழித்தாய். இந்த கேள்விக்கு பேசிக் கொண்டிருக்கிற நானும், வயோதிபர்களாக இருக்கிற அனைவரும், வாலிபர்களாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இன்று இரவு என்னுடைய படுக்கையில் என்னுடைய உயிர் பறிக்கப்படுகிற, நான் துடித்து இறந்து போகிற, மலக்குல் மௌத்தினுடைய உயிரை வாங்குகிற அந்த கடைசி நொடியாக இருந்தால், அந்த கடைசி நேரமாக இருந்தால், என்னுடைய போனிலும் என்னுடைய நடைமுறைகளிலும் என்னுடைய வார்த்தைகளிலும் நான் பதிவு செய்திருக்கிற அத்தனை பாவங்களையும் நினைத்து நான் தௌபா செய்யாத நிலையில் மரணித்து போனால், அன்புக்குரியவர்களே, இன்று இருக்கிற இத்தனை பேரும் என்னை சுற்றி நின்று நல்லது பேசலாம். ஆனால் இந்த கபருக்குள் எனக்கு கிடைப்பது என்னுடைய நன்மைகளுடைய முடிவு மட்டும்தான். என்னுடைய வாலிபர்களே, அல்லாஹுக்காக தொழுகையோடு இணைந்திருங்கள், பாவங்களை விட்டொழியுங்கள், பாவங்களை பகிரங்கமாக செய்வதை நிறுத்துங்கள்.